எப்படியா பையன் என்ன மாதிரி இருக்கான்ட்டு, எவனும் ஒருத்தன் எப்படியா பையன் என்ன மாதிரி இருக்கான்ட்டு. when character is lost everything is lost. ஆனா குணத்தை எழுந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே எழுந்துடுறீங்க. பலருமே ஒழுக்கக்கேடா மாறதுக்கான காரணம் யார் தெரியுமா? இவரை போன்ற நடிகர்கள் தான். பல பேரை கொடூரமா கொல்றது, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அப்புறம் இது போன்ற கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இவ்வளோத்தையும் படத்துல பண்ணிட்டு மாணவர்கள் கிட்ட ஒழுக்கமா இருங்கன்னு சொன்னா அது எப்படி? எவனும் ஒருத்தன் எப்படியா பையன் என்ன மாதிரி இருக்கான்ட்டு. இது போன்ற பெரிய நடிகர்கள்லாம் இந்த மாதிரி வார்த்தை பேசுறதுனால என்ன ஆகும்? இவரை பார்த்து வளர சிறு பிள்ளைகள்லாம் இனிமே சர்வசாதாரணமா இந்த கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த போறாங்க. என்னப்பா நீ படத்தை படமா பாருப்பா, அதை ஏன் சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. படத்தை படமாலாம் பார்க்க முடியாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காவேரி பிரச்சனையில கொந்தளிச்சிட்டு இருந்த தமிழ் மக்களை ஒரே ஒரு படத்துடைய ட்ரெய்லரை விட்டு ஆட்டு மந்தைகளா மாத்திட்டாங்கல்ல. ஒரு படத்தின் ட்ரெய்லரை ட்ரெண்டிங் ஆக்கி காவிரி பிரச்சனையை டைல்யூட் பண்றாங்கல்ல. இப்படிலாம் இருக்கும்போது எப்படி படத்தை படமா பார்க்க முடியும்?